வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களில் காட்டு யானைகள் முகாமிட்டிருந்த நிலையில் பில்லர் ராக், குணா குகை, பைன் ஃபாரஸ்ட், மோயர் பாயிண்ட், பேரிஜம் ஏரி சுற்றுலா தலங்கள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் காட்டு யானைகள் வேறு பகுதிக்கு இடம்பெயர்ந்ததால் சுற்றுலா தலங்களில் அனுமதி வழங்கி வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவி வழங்கிட கேட்கலாம். சிவி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாக உள்ளது. இந்த சுற்றுலா தலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து இயற்கை அழகையும் மலைப்பகுதியில் நிலவும் இதமான கால சூழ்நிலையும் அனுபவித்து செல்கின்றனர். கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலமான மோயர் சதுக்கம், பைன்மர சோலை, பில்லராக், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளன. அதே போல பேரிஜம் ஏரி, மதிகட்டான் சோலை, வாட்சிங் டவர், தொப்பி தூக்கி பாறை, அமைதி பள்ளத்தாக்கு, பேரிஜம் ஏரி வியூ உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அமைந்துள்ளது. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்வது வழக்கம். இந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சாலையில் 5 காட்டு யானைகள் குட்டியுடன் முகாமிட்டு இருந்ததனால் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தற்காலிக தடை விதித்திருந்தனர். இதையடுத்து காட்டு யானை நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வந்ததை தொடர்ந்து இன்று அதிகாலை வேளையில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் காட்டு யானை இடம்பெயர்ந்ததன் காரணமாக இன்று முதல் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவி.